ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 32. ஆரோப்ய ஆருருஹே யானம் பிராத்ருப்யாம் ஹனுமத் யுதக விபீஷணாய பகவான் தத்வா ரக்ஷோ கணேஷதாம் லங்காம் ஆயுஷ்ச கல்பாந்தம் யயௌ சீர்ண விரத புரீம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆரோப்பிய வைத்து அல்லது நிறுத்தி, ஆரூருகே ஏறினார், யானம் விமானத்தின் மீது, பிராத்ருப்யாம் அவரது தம்பி லக்ஷ்மணனும் சேனாதிபதி சுக்ரீவனுடனும், ஹனுமத் யுத ஹனுமானால் சூழப்பட்டவராக, விபீஷணாய விபீஷணனின் தம்பியான விபீஷணரிடம், பகவான் தத்வா பொறுப்பை ஒப்படைத்தார், ரக்ஷகண ஈஷதாம் இலங்கையின் ராட்சச ஜனங்களை ஆளும் அதிகாரத்தை, லங்காம் லங்காபுரி, ஆயுஹு ச மற்றும் ஆயுளையும், கல்பாந்தம் ஒரு கல்பம் முடியும் வரை, யயௌ நகருக்கு திரும்பினார், சீர்ண விரத வனவாசத்தை முடித்துக்கொண்டு, புரி அயோத்திக்கு. டிரான்ஸ்லேஷன். ஒரு கல்ப காலத்திற்கு இலங்கையின் ராட்சச ஜனங்களை ஆளும் அதிகாரத்தை விபீஷணருக்கு கொடுத்த பின், பரமபுருஷ பகவான் ஸ்ரீராமர் சீதா தேவியை புஷ்பக விமானத்தில் அமர்த்தி தானும் அதில் ஏறினார். தமது வனவாச காலம் முடிந்ததால் ஹனுமான், சுக்ரீவன் மற்றும் தம்பி லக்ஷ்மணன் ஆகியோரால் சூழப்பட்டவராக பகவான் ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பினார். பதம் 33. அவகீர்யமானக சுகுஷுமைர் லோக பால அர்ப்பிதைபதி உபகீயமானா சரிதக சதத்ருதி ஆதிபிர் முதா. ஒன் பை ஒன் மீனிங். அவகீரியமான மூழ்கடிக்கப்பட்டதால், சுகுஷுமை நறுமணமுள்ள அழகிய மலர்களால், லோகபால அர்ப்பிதை அரச வம்சத்தினரால் தூவப்பட்ட, பதி சாலையில், உபகீயதான சரித அவரது அசாதாரணமான செயல்களுக்காக புகழப்பட்ட அவர், சதத்ருதி ஆதிபி பிரம்மாவையும் மற்ற தேவர்களையும் போன்ற புருஷர்களால், முதா பெரும் சந்தோஷத்துடன். டிரான்ஸ்லேஷன். பகவான் ஸ்ரீராமர் தமது தலைநகரான அயோத்திக்கு திரும்பினார். அப்போது நறுமணமுள்ள அழகிய வண்ண மலர்களை பொழிந்த அரச பரம்பரையினர் சாலையில் அவரை வரவேற்று சிறப்பாக உபசரித்தனர். பிரம்மதேவரை போன்ற மகா புருஷர்களும் மற்ற தேவர்களும் பகவான் ஸ்ரீராமரின் செயல்களை பெரும் மகிழ்ச்சியுடன் போற்றி புகழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள். பதம் 34. கோமூத்ர யாவகம் ஸ்ருத்வா பிராதரம் வல்கலாம்பரம் மகாகாருணிகோ அதப்யஜ் ஜட்டிலம் ஸ்தண்டிலேச்சயம். ஒன் பை வேர்ட் மீனிங். கோமூத்திர யாவகம் பசுவின் சிறுநீரினால் வேக வைத்த வால் கோதுமையை சாப்பிட்டு வந்தார். ஸ்ருத்வா என்பதை கேட்டு, பிராதரம் அவரது தம்பியான பரதன், வல்கலாம்பரம் மரவுரி தரித்து, மகா காருணிக பரம கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீராமர், அதப்யத் மிகவும் வருத்தப்பட்டார், ஜட்டிலம் மயிர் அதாவது சடைமுடி அணிந்து, ஸ்தண்டிலே சயம் நாணல் புல்லின் மீது, குஷாசனம் நாணல் புல்லின் மீது அதாவது குஷா புல்லின் மீது படுத்து உறங்கி. டிரான்ஸ்லேஷன். அயோத்தியை அடைந்ததும் தாம் இல்லாத சமயத்தில் தன்னுடைய தம்பியான பரதன் பசுவின் சிறுநீரால் வேக வைத்த வால் கோதுமையை உண்டு வந்தார் என்பதையும், மரவுரி தரித்து ஜடாமுடியுடன் நாணல் புல்லின் மீது படுத்து உறங்கினார் என்பதையும் கேள்விப்பட்ட பரம கருணாமூர்த்தியான பகவான் ஸ்ரீராமர் மிகவும் வருத்தப்பட்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் 32, 33, 34 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.